அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி, எனக்கு எங்க அம்மா ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அம்மா ஞாபகமா இருக்குன்னா போய் பார்த்துட்டு வாங்க. உங்களை நான் நேத்தே சொன்னேன்ல, நீங்க தான் போக மாட்டேங்கிறீங்க. போய் பார்த்துட்டு வாங்க, போங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, இங்க எப்படி பெர்மிஷன் கிடைக்கும்? எங்க அம்மா விடுன்னு சொன்னாலே போதும், விடவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அது எப்படிங்க? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்புறம் போய் எப்படி பார்க்காம இருக்கிறது? போங்க, போய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, மலரும் பார்த்தா நேர கிச்சன்ல இருந்து விறுவிறுன்னு வர, ஏ மலரு, கிச்சன்ல சமைக்கிறத விட்டுட்டு எங்க போற அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, இல்லத்த என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, என்னது பார்த்துட்டு வரியா? என்ன மலரு, முன்னாடியெல்லாம் அங்கே போறதா இருந்தா 2 நாளைக்கு முன்னாடியே நான் போகட்டுமா, எப்ப போகட்டும், எந்நேரம் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு அவ்வளவு அனுமதி கேட்ப. இப்ப என்னன்னா போயிட்டு வரேன்னு ஏதோ போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, அத்தை இல்லத்த என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்ல, உடம்பு தானே சரியில்லை, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா லட்சுமி சொல்ல, இருக்காங்கன்னா புரியலத்த, என்ன எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் போகலான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்ல, என்னடி வாய் ரொம்ப கூடுது அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, வாயெல்லாம் கூடலத்த, நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன், ஆனா நீங்க ஒன்னு போன்னு சொல்லியிருக்கணும், போக வேணான்னு சொல்லியிருக்கணும். நல்லா தான் இருக்காங்கன்னா அதுக்கு என்னத்த அர்த்தம்? என் அம்மாவுக்கு 2-3 நாளா உடம்பு சரியில்லை, அவங்கள அங்க பாத்துக்கிறதுக்கும் ஆளு கிடையாது. என் தம்பி மட்டும்தான், அவனும் வேலைக்கு கிளம்பிடுவான், மற்றபடி அவங்க ஒரு ஆளு. எப்படித்த இங்கன்னா உங்களை கவனிச்சுக்கிறதுக்கு நான் இருக்கேன், மதி இருக்கா, 2 பேர் இருக்கோம், 10க்கு ஸ்ருதி, இத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கவனிக்கிறதுக்கு. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டுட்டேன், எப்படி என்னால போகாம இருக்க முடியும்? நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நான் போயிட்டு 2 நாள் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, என்னது 2 நாள் இருந்துட்டு வருவியா அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லிக்கிட்டே இருக்கையில அப்பதான் ராகவன் வராரு. வாங்குங்க வாங்க, இந்த வீட்டுல எல்லாம் தலைகீழா மாறிட்டு வருதுங்க. அவ தான் கூட கூட வாய் பேசுவான்னு பார்த்தா இப்ப இந்த மலரும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ரொம்ப வாய் பேசுறாங்க. அவ அம்மா வீட்டுக்கு போறாளாம், 2 நாள் தங்கிட்டு தான் வருவாளாம். எப்ப இருந்து வந்துச்சுன்னு தெரியல இந்த தைரியம் அவளுக்கு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, அப்பதான் ராகவன் மலரை பார்க்க, என்ன மலர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க, மாமா என்ன இதெல்லாம்னா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 2-3 நாளா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் காதுல வாங்கிட்டும் நான் போகாம தான் இங்க இருந்தேன். இப்ப அம்மாவுக்கு போன் பண்ணா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, அங்க அவங்கள கவனிச்சுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நான் போகணும்னு தான் சொன்னேன், அதுக்கு அத்தை ரொம்ப பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர சொல்ல, உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க, அம்மாவுக்கு 2-3 நாளாவே ரொம்ப முடியலதான், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருக்காங்க, ஆனா இப்ப ரொம்ப முடியலன்னு சொல்றாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, சரி போயிட்டு வா, போயிட்டு என்ன ஏதுன்னு போன் பண்ண அப்படின்னு சொல்லி ராகவன் சொல்ல, இங்க லட்சுமி பார்த்தா அதிர்ச்சியோட பாக்குது. இவருக்காகத்தானே நான் இப்படி மூச்சு பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், இவர் என்னன்னா அப்படியே தலையில மாத்தி பேசிக்கிட்டு தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அதிர்ச்சியோட பார்க்க, மலர் பார்த்தா கிளம்பி போறாங்க. மதி பாத்துக்க, அவர்கிட்ட நான் போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், ராகவி ஸ்கூல் விட்டதும் அவர் நேரம் அங்கே கூட்டிட்டு வந்துருவாரு, பாத்துக்க மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் பாட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. மலரோடைய அம்மாவை ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, ஐசியூல வச்சிருக்காங்க. மலர் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு பாக்யராஜ் ராகவியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே நேரம் வராரு. என்ன மலரு, என்ன ஆச்சு அத்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் கேட்க, அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்ததில்ல, ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு தலையில அடிச்சு கதறி அழுக, என்ன மலரு சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மதியும் பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியும் வரவும், மதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மலரு மதியை கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, அம்மா சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி ஆறுதல் சொல்ல, அப்பதான் டாக்டர் வராரு. சாரி சார், அவங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, மலர் பயங்கரமான அதிர்ச்சி. அவ்வளவுதானா, புரியல அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்க, சீஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, மதியும் மலரும் பார்த்தா கதறி கதறி அழுகுறாங்க. பாக்யராஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. முடியாதப்ப கூட இருந்து பாத்துக்கிற முடியாத பாவி ஆயிட்டேனே, உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒண்ணுன்னா நான் தான் இருந்து மாங்குன்னு பாத்துக்கிறேன், ஆனா என் பெத்த தாய் என் அம்மாவுக்கு முடியலைன்னதும் என் அம்மாவை பக்கத்துல இருந்து ஒரு வாய் கஞ்சி காய்ச்சி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு
எதுக்கு இவ்வளவு பாவி ஆயிட்டேனே நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலர் பார்த்தா தலையில அடிச்சு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. மலர் விடு மலர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் ஆறுதல் படுத்த கார்த்தி அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வராரு. அக்கா அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் எந்த விஷயமும் தெரியல. நான் உன்கிட்ட எப்படா அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திய கட்டி பிடிச்சு பார்த்தா மலர் அழுக. அக்கா அக்கா என்னாச்சு மாமா, அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, கார்த்தி கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜும் கார்த்திய கட்டி பிடிச்சு அழுக. என்ன காச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்தி கேட்க, அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கடா கார்த்தி அப்படின்னு சொல்லி இங்க மலர் கதறி அழுக. இங்க கார்த்தியும் பார்த்தா இடிஞ்சு போய் உட்காந்துடுறாரு. மதி, மலரு, பாக்யராஜ், கார்த்தி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க. அப்பதான் பாக்யராஜ் சுரேஷுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. சுரேஷ் கேட்டுட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. சுரேஷ் நீ வீட்டுல அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, சரிண்ணே நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்றாரு. இங்க மதி வீட்டுக்கும் பார்த்தா மதி போன் பண்ணி சொல்லிடுறாங்க. மதியோடைய அம்மா அப்பா வராங்க. இங்க பாக்யராஜோடைய அம்மா அப்பா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்க நேரா மலருடைய அம்மா பாடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க தேவையான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே செய்யறாங்க. இங்க மலரு ரொம்ப உடஞ்சு போயிறாங்க. மதிதான் ஆறுதலா இருக்காங்க. கார்த்தி மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு. அம்மாவும் போயிட்டாங்க. மலர் இங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டே உட்காரவும் அப்பதான் லட்சுமி, மலரு எத்தனை நாளைக்கு தான் இப்படியே உட்கார்ந்துருக்க போற? அவ சமைக்கிறதெல்லாம் ஒன்னும் சரியில்லை. போய் கிச்சன்ல ஏதாவது சமைக்கிற வழிய பாரு அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல மலருக்கு பயங்கரமான கோபம். என் பெத்த தாயை பறி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு தேவை 3 வேளை ஆக்கி கொட்டிக்கிட்டே இருக்கணும்ல. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமகளா இல்ல உங்க எல்லாத்துக்கும் ஆக்கி போட வந்தேனா? என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஒரு 8 போய் பார்த்துட்டு கூட இருந்துட்டு வாமான்னு சொல்ல வக்கல்ல. ஆனா என் அம்மா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாத்துக்கும் நான் ஆக்கி போடணும்ல. நீங்கெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் பயங்கரமா கோபப்படுறாங்க. லட்சுமியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல, இல்ல மதி நானே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரு பயங்கரமான வருத்தத்தோடயே வந்து கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாக்யராஜ், மலரு எத்தனை நாளைக்கு தான் கார்த்தி தனியாவே இருப்பான்? கார்த்தியவனா கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்ல, என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? என் தம்பி இங்க வந்தா அவ்வளவுதாங்க, உங்க தங்கச்சியை கூட்டிட்டு ஓடிடுவான். அப்புறம் அவனை குடும்பத்தோட சேர்ந்து அடிச்சே கொன்ற மாட்டீங்க. எனக்குன்னு இருக்கிறது அவன் ஒருத்தன் தாங்க. அவனை இங்க கூட்டிட்டு வந்து வைக்கன்னு எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? சும்மா என் தம்பி உங்க தங்கச்சி கிட்ட பேசுனதுக்கே உங்க மாமாவும் உங்க தம்பியும் சேர்ந்து அடிச்சு அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருந்தாங்க. இப்ப அவனை கூட்டிட்டு வந்து இங்க வச்சா என்னங்க நடக்கும்?